பொதுவாக உடலில் ரத்தம் குறையப்படும் பொழுது அவர்களுக்கு உடல்லாம் வந்து வெளுத்து போகிற அடையாளங்கள் அவர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உடல் வெளுத்து போவதனாலே உடனே நம்ம அலர்ட் ஆகிடலாம். பெரும்பாலும் பாருங்கள், அதிகப்படியாக பெண்கள் தான் லோ பிபி அப்படின்ற அந்த கண்டிஷன்ஸில் இருக்கிறாங்க. நமக்கு வந்து ரத்தம் பற்றாக்குறை இருந்தால் தான் தலைமுடி உதிர்தல் பிரச்சனை அப்படின்றது கூட வர ஆரம்பிக்கும். உடம்புல ஃபுல்லாக ஜாயிண்டில் பெயின் வந்திருக்குது அப்படின்னா கூட அதுக்கும் ரத்தம் பற்றாக்குறை இருக்குன்றது தான் நம்ம கணிக்க முடியும். சைவ பிரியர்கள் உங்களுடைய பிளட் கவுண்டை ரொம்ப ஈஸியாக சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 5 டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த 5 டிப்ஸை மட்டும் சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு சாப்பிட்ட உடனே ஒரு டீ சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே ஒரு காஃபி சாப்பிட்றோம் பாருங்கள், அந்த பழக்கம் இருந்தால் அதை முதல்ல அவாய்ட் பண்ணணும். இது நமக்கு அயன் அப்சர்வேஷனை குறைக்கும். ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அதிகப்படியான பெண்கள் இரத்த சோகை அப்படின்ற பிரச்சனையில் அவசப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த இரத்த சோகையினால் இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைகளில் இன்றைக்கி அவசப்பட்டு இருக்கிறாங்க. பொதுவாக உடலில் ரத்தம் குறையப்படும் பொழுது அவர்களுக்கு உடல்லாம் வந்து வெளுத்து போகிற அடையாளங்கள் அவர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உடல் வெளுத்து போவதனாலே உடனே நம்ம அலர்ட் ஆகிடலாம். ஏன்னா இரத்த சோகையை நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து சின்ன சின்ன அடையாளங்கள் மூலமாக உடலின் மொழி மூலமாக வெளிப்படுத்தும் இல்லையா, அந்த அடையாளங்கள் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அதை நம்ம தவிர்க்க முடியும். ரத்தம் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது நமக்கு லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ பிபி நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். பெரும்பாலும் பாருங்கள், அதிகப்படியாக பெண்கள் தான் லோ பிபி அப்படின்ற அந்த கண்டிஷன்ஸில் இருக்கிறாங்க. லோ பிபி இருக்கிறவங்க எல்லா பேருக்குமே வந்து அந்த ரத்தம் பற்றாக்குறை தான். அப்போ பிளட் இல்லாமல் ரொம்ப அனிமிக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வந்து பிளட்டை ஏற்றுறதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ்லாம் இன்றைக்கி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னா நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதும் டோட்டல் பிளட் கவுண்ட் கம்மியாக இருக்கிறதையும் எளிதான முறையில் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த இரத்த பற்றாக்குறையினால் உடலில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை இதன் மூலமாக தீர்க்க முடியும். உதாரணத்துக்கு நமக்கு வந்து ரத்தம் பற்றாக்குறை இருந்தால் தான் தலைமுடி உதிர்தல் பிரச்சனை அப்படின்றது கூட வர ஆரம்பிக்கும். உடம்புல ஃபுல்லாக ஜாயிண்டில் பெயின் வந்திருக்குது அப்படின்னா கூட அதுக்கும் ரத்தம் பற்றாக்குறை இருக்குன்றது தான் நம்ம கணிக்க முடியும். உடம்பு வந்து வெளுத்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அது ரத்த பற்றாக்குறை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ இந்த ரத்த பற்றாக்குறையினால் சிறு சிறு இரத்த குழாய்களில் போகக்கூடிய ரத்தம் முதற்கொண்டு குறைபாடு ஏற்பட்டு பல உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அனிமிக்கிலிருந்து வெளிவருவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, பொதுவாக இந்த ரத்தம் பற்றாக்குறை இருந்தாலே அசைவ உணவுகளை நல்லா எடுத்துக்கங்க அப்படின்னு தான் வந்து சஜஷன் கொடுப்பாங்க. அசைவ உணவுகளில் குறிப்பாக சுவரொட்டி, ஈரல் பகுதி, அப்புறம் ஸ்ப்ளின் பகுதி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு ரத்தம் நல்லா ஊறும். ஆட்டு ரத்தத்தையே வந்து பொரித்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழலில் கொடுப்பாங்க. இதுவும் வந்து பிளட் கவுண்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அசைவ உணவுகளில் இன்றைக்கி நிறைய வந்து ரத்தத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்குன்றது கொடுப்பாங்க. உண்மைதான். ஏன் அப்படின்னா அசைவ உணவில் ஹீம் அயன் அப்படின்ற அந்த ஃபார்ம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நமக்கு வந்து அந்த ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும், பிளட் கவுண்டும் அதிகமாகும். கரெக்ட். ஆனால் சில நபர்கள் அசைவ உணவு நாங்கள் சாப்பிட்றதே இல்லைங்க, சைவத்தில் ஏதாவது இந்த மாதிரி வந்து பிளட் கவுண்டை அதுக்கு ஈக்குவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட தேடல்களும் இருக்குது. சைவ பிரியர்கள் உங்களுடைய பிளட் கவுண்டை ரொம்ப ஈஸியாக சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 5 டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த 5 டிப்ஸை மட்டும் சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய லோ பிபி முதற்கொண்டு கிளியர் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக நம்ம இரும்பு சத்து உள்ள உணவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும் பொழுது அப்போ நம்ம பொதுவாக அசைவ உணவுகளை தேர்ந்தெடுக்கிறோம். அசைவத்தில் ஹீம் அயன் அப்படின்ற ஃபார்மேஷன் இருக்குன்னு சொல்கிறோம். அதே வந்து வெஜ்ஜில் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே நான் ஹீம் அயன் அப்படின்ற ஃபார்மேஷன் தான் இருக்குது. அதனால தான் அங்கே முழுமையாக நமக்கு வந்து கிடைக்கல. ஆனால் வெஜ்ஜு உணவோட சில காம்பினேஷனை ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ நமக்கு இந்த அயன் அப்சர்வேஷன் நமக்கு வந்து அதிகரிக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும்னா, நம்ம அயன் சத்து உள்ள உணவுகள் எடுக்கப்படும் பொழுது கூடவே வந்து விட்டமின் சியும் ஆட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னோம்னா அயன் அப்சர்வேஷன் அதிகமாகும். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நம்ம இதை கடைபிடிக்க முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம வீட்டில் வந்து ஏதாவது கீரை உணவுகள் ஏதாவது நம்ம பண்ணுறோம், அதில் அயனில் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு கீரை உணவு பண்ணுறோம்ல, அது கூட அப்படியே கொஞ்சம் எலுமிச்சம்பழச்சாறு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இப்போ கால்சியம் வந்து கொஞ்சம் கிடச்சிருது.
அப்போ விட்டமின் சியும் சேர்த்து ஆட் பண்ணும் பொழுது அயன் அப்சர்வேஷன் நல்லா கிடைக்கும். இரும்பு சத்து உள்ள மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கப்படும் பொழுது நம்ம கால்சியம் சத்துள்ள மருந்துகளும் சேர்த்து கொடுப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது புரிய வந்திருக்கும். அப்போ ஈஸியாக வந்து அவங்களுக்கு அயன் கண்டென்ட் வந்து நம்ம உடம்புல கூடுவதற்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ உணவுகளில் நீங்கள் எடுக்கப்படும் பொழுதும் இரும்பு சத்து உள்ள உணவுகள் எந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது கூட கொஞ்சம் கால்சியம் சத்துள்ள நம்ம எலும்புச்சம்பளை சாறை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதே ஒரு சுண்டல் சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்போ சுண்டலில் நல்ல அயன் இருக்குது, சுண்டல் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சுண்டல் சாப்பிட்றீங்கன்னா அது கூட கொஞ்சம் ஆரஞ்சு பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், அது பெஸ்ட்டு. அப்போ சுண்டல் ஒரு ஆரஞ்சு பழம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அயன் அப்சர்வேஷன் அதிகமாகும். நம்மளுடைய ரத்தத்தில் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அயன் கண்டென்ட் உள்ள எந்த உணவுகள் எடுத்தாலும் இப்படி சில விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டர். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பருப்பு வகைகள் நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அயன் கண்டென்ட் நல்லா கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வகைகளும் தானிய வகைகளும் இன்றைக்கி உணவுகளில் நாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பருப்பு வகைகளையும் தானிய வகைகளையும் நாம் நேரடியாக சமைத்து சாப்பிடப்படும் பொழுது அந்த பருப்பு வகையில் இருக்கக்கூடிய பைட்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி நியூட்ரியன் வந்து நமக்கு அயன் அப்சர்வேஷனை ரொம்பவும் படு லோவாக வந்து குறைச்சிரும். அப்போ இந்த பைட்டேட்ஸ் வந்து நமக்கு வந்து தடுக்குது அப்படிங்கும் பொழுது இதற்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பருப்பு வகைகளையும் தானிய வகைகளையும் இரவு ஊற போட்டு மறுநாள் காலையில் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம், பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை முளைகட்டி நம்ம வந்து அதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, முளைகட்டை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா அதன் மூலமாக நமக்கு ஃபைட்டேட்ஸ் குறைஞ்சிட்டு நமக்கு அயன் அப்சர்வேஷன் நமக்கு நல்லா அதிகமாக கிடைக்கும். அப்போ இது மாதிரி வந்து இந்த உணவுகளை மாற்றிக்கப்படும் பொழுது நமக்கு நம்மளுடைய ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் 3வது பாயிண்ட் பார்ப்போம். சல்ஃபர் காம்பவுண்டு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து நம்ம வந்து அயன் உணவோடு சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு அயன் வந்து நல்லா கூடும், இந்த ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், பிளட் கவுண்ட் நல்லா கூடும். அப்போ சல்ஃபர் காம்பவுண்டு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளைப்பூடும் வெள்ளைப்பூடையும் வெங்காயத்தையும் இரும்பு சத்து உள்ள உணவை சாப்பிடப்படும் பொழுது நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது கீரை கடைசியில் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அது கூட அந்த வெங்காயமும் பூண்டையும் வந்து மட்டும் சேர்த்துக்கங்களேன். அப்படி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது 3வது பாயிண்ட். இதே போல் 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, டீ காஃபி இன்றைக்கி குடிக்கக்கூடிய பழக்கம் உருவாகிக்கிட்டு இருக்குது. டீ காஃபி சாப்பிட்ட உடனே ஒரு டீ சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே ஒரு காஃபி சாப்பிட்றோம் பாருங்கள், அந்த பழக்கம் இருந்தால் அதை முதல்ல அவாய்ட் பண்ணணும். இது நமக்கு அயன் அப்சர்வேஷனை குறைக்கும். நீங்கள் அயன் சத்துள்ள உணவுகள் நான் நிறைய சாப்பிட்றேன் ஆனாலும் எனக்கு ஹீமோகுளோபின் ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லையா? அவங்க எல்லா பேரும் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம், சாப்பாடு சாப்பிட்டோன்னா டீ சாப்பிட்றேன், சாப்பாடு சாப்பிட்டோன்னா காஃபி சாப்பிட்றேன்னா அதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ எப்போங்க சாப்பிட்றது அப்படின்னா குறைஞ்சபட்சம் முன்னாடி பின்னாடி 1 மணி நேரம் கேப் இருக்கணும். அப்போ ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் டீயோ காஃபியோ சாப்பிட்டுக்கலாம், அல்லது சாப்பிட்டதுக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் டீயோ காஃபியோ சாப்பிட்டுக்கலாம். இது உங்களுக்கு அயன் அப்சர்வேஷனை அதிகரித்து கொடுக்கும். இதனால் இந்த விஷயமும் மிக முக்கியமான விஷயம். அதே போல் 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இரும்பு கடாயில் தயார் செய்யப்பட்ட உணவுகள் உங்களுக்கு பாடியில் அயன் சத்தை அதிகரிக்கும். அன்றைக்கெல்லாம் நம்ம வந்து அதிகமாக இரும்பு பாத்திரங்களை தான் பயன்படுத்தணும். சமையலுக்கு சோறு வைக்கிறதுனாலும் சரி, குழம்பு வைக்கிறதுனாலும் சரி, தோசை சுடனாலும் சரி, பணியார சட்டி முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் தான் இருந்தது. இன்றைக்கி வந்து நம்ம நான்ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். குக்கர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். நான்ஸ்டிக்கில் தான் இன்றைக்கி தோசை சுட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு அயன் கண்டென்ட் குறைவதற்கு இதுவும் வாய்ப்புகளாக இருக்குது. இரும்பு கடாய் அதிகமாக நீங்கள் வீட்டில் பயன்படுத்திக்கிறது நல்லது. அப்போ இரும்பு கடாயில் நீங்கள் வந்து தோசை சுட்டு சாப்பிட்றது, இரும்பு கடாயில் ரசம் வச்சு சாப்பிட்றது, ரசமெல்லாம் நீங்கள் வைக்கப்படும் பொழுது அது நல்லா அப்படி கொதிக்கப்படும் பொழுது இந்த அயனோட சத்தும் அதில் கிடைக்கும். பாத்திரங்கள் மூலமாக கூட நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணியிருந்தாங்க. அதனால் 5வது பாயிண்ட்டும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இரும்பு கடாயில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, இது பெட்டர். இது மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை மாற்றம் கொண்டு வந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இரும்பு சத்து இன்க்ரீஸ் ஆகும், ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். இன்னும் நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி அனுபவபூர்வமாக சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸாக ஒன்று கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 விஷயத்தையும் கடைபிடிச்சிட்டு அடுத்ததாக நீங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயம்,
கருப்பு திராட்சை. இந்த கருப்பு திராட்சையை நைட்டு நல்லா ஊற போட்டுருங்க. ஊற போட்டு தண்ணி வச்சு ஊற போட்டிங்கன்னா காலையில் அந்த தண்ணீரையும் கருப்பு திராட்சையும் மட்டும் டெய்லி எடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு 48 டேஸ் 48 நாள் எடுத்துகிட்டே வாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஹீமோகுளோபின் அதிகரிச்சிருக்கும். இந்த பிளட்டு கம்மியாக இருக்கிறதுனால வந்த உங்களுடைய ஹேர் ஃபாலு, ஃபேஸ் பிம்பிள்ஸு, இப்படி பல பிரச்சனைகள் இதன் மூலமாக சரியாக இருக்கும். இப்படி இயற்கையான முறையில் நம்மளுடைய ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் செய்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யலாம். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.